the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about our private conversations, but it's got them hating things. கதையா? இல்லை பிளானிங் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமே வந்து ஸ்பாயில் பண்ணாமல் ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அனிமையோட பேர் என்னன்னா ஆர்பி மூமெண்ட் ஆஃப் இயர். இந்த கதை வந்து எதை நோக்கி போனால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அனிமே தான் சொல்லி ஆகணும். இந்த அனிமே பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரியான கான்செப்ட் வந்து நான் பார்த்தே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை தாண்டி வந்து போன வருஷத்தில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு அனிமேனா அது இதை தான் நான் வந்து சொல்லுவேன். அதே டைமில் ஒரு பெஸ்ட்டான அனிமேனாலுமே நான் இதை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவேன். வந்தாங்க சோலோ லெவலிங், கைடன் நம்பர் 8, அப்புறம் டாடன், இந்த மாதிரியான அனிமேலாம் வந்து அதெல்லாம் நான் வந்து குறைலாம் சொல்ல விரும்பல. பட் ஒரு ஃபஸ்ட்டு சீசன் வரும்போது வந்து சோலோ லெவலிங் வந்து போன வருஷத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் கேட்டால் இல்லை, இந்த வருஷத்தில் வந்து சோலோ லெவலிங் தான் வந்து சக்கப்போடு போடுது. அது ஒரு விஷயமாக அது கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சீசன் வந்து அந்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டால் நல்லா தான் இருந்தது, ஒத்துக்கிறேன். பட் செயின்ஸா மேன், எல் பேரடைஸு, ஃப்ரீ ரன், ஓஷினோக்கும் இந்த மாதிரியான அனிமே அளவுக்குலாம் வந்து தான் கேட்டால் கிடையாது. ஸோ போன வருஷம் வந்து ரொம்ப நாளாகவே நான் ஒரு நல்ல அனிமேன்னு சொல்ல முடியாது, ஒரு பீக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இடத்துல வச்சுக்கிற அனிமே பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் வந்தது. அதுலேயும் பார்த்தா எந்த அனிமேன்னு சொல்ல பார்த்தா இந்த சோலோ லெவலிங், கைடன் நம்பர் 8, டாடன், அப்புறமா வந்து ஸ்பைஸ் அண்ட் உல்ஃபு, ஃபேபிள், அதுக்கப்புறமா இந்த அனிமேலாம் நான் சொல்லலாம். இதுவே வந்து முன்னாடி வருஷம் 2023, 2022, 2021 வந்து அள்ளி போட்டு வச்சுருந்தானுங்க அந்த ஷோனன் அனிமே சொல்ல முடியாது. நிறைய நல்ல நல்ல அனிமேஸ் தான் வந்தது. பட் போன வருஷம் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. இதுவுமே வந்து கடைசியாக ஃபால் அனிமேஸில் வந்தது. ஒரு வழியே அந்த அனிமே வந்து ஃபுல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த அனிமே வந்து எதை பற்றினா வந்து அந்த காலத்தில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதை எடுத்துருக்காங்க. இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஆக்சுவலாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு, அதை வச்சு தான் தழுவி எடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டில் போயிடலாம். பிளாட்டில் வந்து நம்ம ஹீரோ பார்த்தா ரஃபால் ஒருத்தன் ரொம்ப ஜீனியஸாக இருக்கான். அவன் வந்து அவன் கிளாஸ்லேயே அவன் தான் ஜீனியஸு. அதனாலே வந்து அவனை வந்து தியாலஜி படிக்க சொல்கிறாங்க. பட் அவனுக்கு வந்து ஆஸ்ட்ரானமி வந்து படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. எர்த்து வந்து எப்படி சூரியன் வந்து பூமியை சுற்றி வரல, பூமியை சுற்றி இல்லை சூரியனை சுற்றி தான் பூமி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இவனுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு விஷயமே கிடையாது. பட் அந்த காலத்தில் இப்படிலாம் சொன்னால் அது ஒரு தெய்வ குத்தம், அதாவது காலத்தில் வந்து அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயமாக வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தானுங்க. அந்த காலத்தில் யார் யாரெல்லாம் முற்போக்குத்தனமாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து போட்டுத்தலை தான் ஒரு வேலையை வச்சுருப்பாங்க. அது எந்த மாதிரியான ஆள்லாம் வந்து இந்த சர்ச்சு நிர்வாகப்பட்டவங்கலாம் வந்து இவங்க வந்து யாராவது முற்போக்குத்தனமாக பேசினாலும் சரி, கடவுளை அவமதிக்கிறமே பேசினாலும் சரி, இவங்களை வந்து சைலண்ட்டாக போட்டு தள்ளுறாங்க. அந்த மாரியான சூழ்நிலையில் தான் நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்து நிற்கிற. அப்படி இந்த கதை வந்து போல்லாண்டுன்னு ஒரு இடத்துல நடக்குது. ஆஃப்டர் வந்து அந்த ஹீரோ வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னதை ஸ்டார்டிங்கில் நம்பாமல் இருந்தான். அப்புறம் அதை பற்றியே நினச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்க பார்த்தா அவனுக்கே தெரிய வருது அவர் சொன்னது வந்து உண்மைன்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண பார்க்குறான். பட் இந்த மாரியான விஷயத்த வந்து பண்ணனாலே வந்து அந்த ஊரில் வந்து கொண்டுடுவாங்கன்றதையும் அவனுக்கு தெரிய வருது. ஈவன் அதை வந்து எப்படி வந்து ஊருக்கு மறைச்சி இந்த விஷயத்த வந்து எப்படி பரப்புறான்றது தான் இந்த கதை. இந்த கதை இப்படி தான் போகுதுன்றத சொல்கிறான். பட் அது இப்படி போச்சான்னு கேட்டால் அது நீங்கள் அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமேஸில் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து வியந்து பார்த்த ஒரு விஷயம் பண்ணால் வந்து பிளாட் ஆர்மர் இல்லை கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவேன். பிளாட் ஆர்மர்னால் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நருட்டோவுக்கும் நருட்டோன்னு சொல்கிறேன், சாசுகேக்கும் இட்டாச்சிக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து இட்டாச்சி வந்து தோக்கடாலே கிடையாது. ஆனால் வந்து இட்டாச்சி வந்து தோற்று போயிருப்பான். அது ஏன்னா வந்து சாசுகேக்கு வந்து பிளாட் ஆர்மர் இருந்திருக்கும். அவன் வந்து அந்த அனிமைக்கு எப்படி சொல்கிறது கடைசி வரைக்கும் வந்து இருக்கணுன்றதுனால வந்து இட்டாச்சியை பொறுத்து எழுதிப்பாங்க. அந்தமாரி தான் அந்த சீன் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இதுதான் வந்து பிளாட் ஆர்மர்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறது. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த அனிமேலாம் கிடையவே கிடையாது. திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், கூட தான் இருப்பானுங்க, பொசுக்குன்னு போட்டு தள்ளுறானுங்க. இந்தமாரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த கேரக்டர் வந்து சாவானுங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்கன்றத இந்த அனிமேல் வந்து
செம்மையாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் வந்து இது வந்து ஒரு அனிமேவாக வரதுன்றது ரொம்ப ரேரு. நானும் இந்தமாரி அனிமே வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன், இந்தமாரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்பிரேஷனை பண்ணி. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையவே சூப்பர் நேச்சுரல் இந்தமாரிலாம் ஒன்றுமே கிடையாது. சூப்பர் நேச்சுரல் கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு த்ரில்லராக தான் இருக்கும். அதே டைமில் அந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சுற்று வட்டாரங்களே பார்த்துருப்பீங்க. இந்தமாரி தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து அவங்க முகம் சுழிக்கிற மாதிரியான விஷயம் வந்து நிறைய இடத்துல நடக்கும். இருந்தாலுமே அவங்களோட அந்த கடவுள் நம்பிக்கை வந்து அவங்கள வந்து அதை தடுக்கும். இந்தமாரி தான் இந்த அனிமேயில் வந்து ஏகப்பட்ட முகம் சுழிக்கிற மாதிரியான விஷயம் நடந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து அந்த கடவுள் நம்பிக்கையால் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் இருப்பானுங்க. வந்து அந்த காலத்தில் நடந்தாலும் இந்த காலத்துலையும் நடக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு விஷயம் சாதாரணமாக இருந்தாலும் இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது இந்த அனிமேல வந்து ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமே வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ இதில் வந்து 25 எபிசோடு இருக்குது. இதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ளாஸாக தெரியுது வந்து இந்த அனிமே வந்து ஸ்லோவாக போகும், உண்மையாகவே ஸ்லோவாக போகும். ஆனால் நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. பட்டு இப்போ தமிழ் டப் ஆகிற அனிமேஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி ஸ்லோவாக போகுதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து அந்த அனிமேலாம் டப் பண்ணுறதில்ல. முக்கால்வாசி இந்தமாரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து மைல்டு ஹார்ட்டராக தான் அனிமே தான் வந்து டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த அனிமே வந்து தமிழ் டப் பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படியே பண்ணாலும் வந்து மக்கள் ஆதரிப்பாங்களா கேட்டால் ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து வின்லாண்ட் சாகாவும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கும். இல்லைக்கா கேரக்டரே ஆல்மோஸ்ட் வின்லாண்ட் சாகாவில் இருக்கிற கேரக்டர் டிசைன் மாதிரி தான் இருப்பான். இல்லை வில்ல ஒருத்தன் இருப்பான் நோவாக்குன்னு, அவனை பார்க்கறதுனா ஆஸ்லாடு மாரி இருப்பான். ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ வந்து வின்லாண்ட் சாங் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு மாரி தான் போகும். பட் ஸ்டோரி வந்து வேறு லெவலில் இருக்கும் ரெண்டுத்துலேயுமே. உங்களுக்கு ஒரு நல்ல அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தி மூமெண்ட் ஆஃப் எர்த் இந்த அனிமே வந்து கன்ஃபார்மாக பாருங்கள். ஸ்லோவாக போகும், பட் கதை வந்து ரொம்பவே ஒர்த்தான கதை தான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்ற அனிமேல் வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறதே ஸ்பாயிலர் தான். அதையும் நான் சொல்கிறேன், அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன். பட் இனிமேலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் இந்த அனிமேஸாக சொல்கிறேன். ஸோ பாய் பா.